இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டாம், விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த ஏப்ரல் மாதத்திலே உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் கிருபையா இந்த புதிய மாதத்தை காணும்படியான பாக்கியத்தை கொடுத்தார். யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும் எங்கு பார்த்தாலும் பதற்றங்களும் நிறைந்த இந்த நாட்கள்ல கர்த்தர் பத்திரமாய் கிருபை நிமித்தமாய் காத்து வருகிறார். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து வசனத்தை வாசித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு அருமையாக தைரியம் கொடுக்கிறார். வலதுகையை பிடித்து பயப்படாது என்று சொல்வதோடு மட்டுமல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிற மாதம். ஏனென்று சொல்லுகிறீர்களா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்னும் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு துணையாக நிற்பேன் என்று சொன்னால் ஒருவேளை இக்கட்டான பாதைகள் நமக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனால் பயப்பட வேண்டியதில்லை. ஏன் தெரியுமா? அவரே பயப்படாது என்று சொல்லி இருக்கிறார். வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே சோர்ந்து போகாமல், என்ன செய்வதென்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்காமல், பதறாமல், வேதனையோடு கூட புலம்பிக் கொண்டிருக்காமல், வலதுகையை பிடித்து தைரியம் கொடுத்து துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவனை சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளுவோம். வேதத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 14 அதிகாரம் வாசிப்பில் என்று சொன்னால், ஆசா என்கிற ஒரு யூதாவின் ராஜா, அவனுடைய நாட்களிலே 11 வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு விசேஷமான ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். ஏனென்றால் முந்தின வசனத்தில் பார்க்கும் பொழுது எத்தியோப்பியனாகிய சேரான் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 லட்சம் சேனைகளோடு 300 ரதங்களோடு சண்டைக்கு வந்து விட்டான், எதிராக யுத்தத்திற்கு வந்து விட்டான். இந்த ஆசா ராஜாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. புலம்பிக் கொண்டு அப்படி உட்காருவதற்கு பதிலாக உடனே ஆசா தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். எப்படி தெரியுமா? பலன் உள்ளவருக்காயிலும் பலன் அற்றவருக்காயிலும் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம் என்று சொன்ன வார்த்தையின்படியே அந்த வார்த்தையை அப்படியே வைத்து சொல்வதோடு மட்டுமல்ல, கர்த்தாவே எங்களுக்கு துணை செய்யும் என்று சொல்லுகிறார். தேவன் அந்த விண்ணப்பத்தை கேட்டு அந்த ஆசா ராஜாவுக்கு துணை நின்று எத்தியோப்பியனாகிய சேர அந்த முழு சேனைகளையும் சிதறடிக்கிறார். இவ்வளவு பெரிய தேவன். இன்னைக்கு ஒரு யுத்த காலத்தில் இருக்கிறோம். பலவித போராட்டங்களை நீங்கள் சந்தித்து இருக்கலாம். பலவித நெருக்கத்தின் பாதைகளை கடந்து போகலாம். நான் தனியாக இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, ஒத்தாசை எதுவும் வரவில்லையே, வேலை போய்விடுமோன்ற ஒரு பயம், எதிர்காலம் எப்படி இருக்குமோன்ற ஒரு குழப்பம், எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. இந்த நெருக்கத்துல பலவீனம் ஒரு பக்கம், போராட்டம் ஒரு பக்கம், நிந்தை ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம். இந்த போராட்டங்களை நான் என்ன செய்வது என்று சொல்லி தத்தளிக்கிறீர்களா? ஆண்டவர் துணை நிற்பேன் என்று சொல்லுகிறார். உலக பிரகாரமா பார்த்தாலும் ஏற்றை துணை என்று சொன்னாலும் குறித்த காலம்தான். ஒரு கணவன் மனைவியோடு குறித்த காலம் வரைதான், மனைவியும் கணவனோடு அப்படித்தான், பெற்றோர்களும் அப்படித்தான், பிள்ளைகளும் அப்படித்தான். ஆனால் நம்முடைய தேவன் உலகத்தின் முடிவு பரியந்தம் கூட இருக்கிறதோடு மட்டுமல்ல, துணை நிற்கிறவர். இந்த மாதத்திலே கர்த்தர் துணை நின்று காரியங்களை செய்ய போகிறார். ஒத்தாசை கொடுக்க போகிறார். சத்துருக்களின் சேனைகளை முறியடிக்கக்கூடிய பலனை கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் கடைசி வரை நின்று நம்மளை வழிநடத்த போகிறார். ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். அயல்நாடு ஒன்றிலே ஒரு சுகமளிக்கும் கூட்டம் நடந்து கொண்டிருந்ததாம். திரளான ஜனங்கள் வந்தார்கள். அதிலே இந்த ஊழியர் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து விட்டு, யாரெல்லாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள், யாரெல்லாம் கர்த்தருடைய தொடுதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள், முன்பாக எழுந்து வாருங்கள் சொல்லும்போது திரள் கூட்டம் முன்பாக போய் நின்று விட்டது. ஆனால் எல்லோரும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு அற்புதம் கிடைக்காதா, பெற்றுக்கொள்ளலாமா என்று சொல்லி. ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரே ஒரு பெண் மட்டும் பின்பான ஒரு சேர்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவளால் எழுந்திருக்க முடியவில்லை, நடக்க முடியவில்லை, முன்பாக கடந்து வர முடியவில்லை. இந்த ஊழியர் என்ன பண்ணினார்? எல்லாரும் ஜெபிக்க வந்துட்டு எட்டிப்பா ஒரே ஒரு ஆளுங்க உட்கார்ந்து இருக்கிறான்னா அவங்களுடைய இயலாமை பார்க்கிறார். இவரும் இறங்கி அங்கு போகவில்லை. மாறாக, என் ஆண்டவரே அந்த மகள் பட்சமாய் நின்று ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஏனென்றால் அவரை கூட்டிக் கொண்டு போய் முன்பாக நிறுத்துவதற்கு கூட ஆட்கள் இல்லை. கர்த்தர் அதை பார்த்தார்.
ஊழியரும் பார்த்தார். என்ன நடக்கிறது? இவர் போய் நீ அங்கே இருமா, நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லவில்லை. மாறாக ஜெபத்தை ஆரம்பித்து விட்டார். கர்த்தருடைய வல்லமை இறங்க ஆரம்பித்தது. தூரமாய் சேர விட்டு எழுந்திருக்க முடியாமல் இருந்த மகள் பட்கமாய் கர்த்தர் பட்சமாய் போய் அவளை தொட்டு தூக்கி நிறுத்தி, பயப்படாதே, துணை நிற்கிறேன், நீ சுகமானாயின்னு சொன்னாராம். அவ்வளவுதான் நடந்தது. கடைசியில் அந்த கூட்டம் முடிந்தவுடனே அந்த சகோதரி முன்பாக ஓடி வந்து சாட்சி சொன்னாலாம். பாருங்கள், எழுந்திருக்க முடியாது, குட்டி கொண்டு முன்பாக நிறுத்துவதற்கு ஆட்கள் கிடையாது. கர்த்தர் தொட்டார், எல்லோரும் சுகம் வேண்டும் என்று சொல்லி முன்பாக வந்தார்கள். இந்த சகோதரியோ கர்த்தரின் பட்சமாய் துணை நின்றனை சுகமாக்கி விட்டார் என்று சொல்லி முன்பாக வந்து சாட்சி கொடுத்தாலாம். எத்தனை மேன்மையான, எத்தனை மகிமையான, எத்தனை வல்லமையான தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். தன்னந்தனியாக விடப்பட்டு விட்ட சூழ்நிலை வரும் பொழுதும் துணை நிற்கிற கர்த்தர் நமக்கு உண்டு என்பதை புரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம். அதை நம்பி அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். தாழ்த்தி ஆண்டவர் கையில் கொடுத்து ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, புதிய மாதத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் உம்முடைய துணையை நாடி இருக்கிறோம். அப்பா, நீர்தான் எங்களோடு கூட கடைசி வரை வருகிறவர். எப்பொழுதும் எங்களோடு இருக்க உம்மால் முடியும். அப்பா, நீர் இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் துணை நிற்கும்படியாக ஜெபிக்கிறேன். வலதுகையை பிடிச்சு தைரியம் கொடுங்க. இந்த மாதம் எப்படி இருக்குமோ தெரியலையே, என்ன பண்ணுவேனோ தெரியலையே, எல்லா பக்கமும் கதவுகள் அடைப்பட்டு விட்டதே, என்ன செய்ய தெரியாமல் போராடி கொண்டிருக்கிற நிலைமையில் உடைய பிள்ளைகள் இருந்தாலும் நீ துணை நின்று முன் சென்று வாசல்களை திறந்து தடைகளை உடைத்து அற்புதங்களை பெற்றுக் கொள்கிற மாதமாய், எல்லாவற்றிலும் குறைவுகளை நிறைவாக்குகிற மாதமாய், வெள்ளப்படுத்துகிற ஒரு மாதமாய் மாற்றிக் கொடுப்பீராக. யுத்தங்கள் ஓயிட்டும் அப்பா, நன்மை உண்டாகும்படியா நினைத்தருளுங்க. வண்ணாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிற தேவன், அவாந்தரங்களில் ஆறுகளை புரண்டோட செய்கிற தேவன், இந்த மாதத்திலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை செய்யும்படியா தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இறை மகிமைப்படுவீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. துணையாளரே, சிறகின் நிழலில் தானே களி கோருவேன். துணையாளரே, சிறகின் நிழலில் தானே களி கோருவேன், களி கோருவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே.